சுப்பிரமணிய அண்ணி ரம்ஜான் எப்போ? அது நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நாளையிலேருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும். விரதம் வைக்கணும். ஒரு மாதம் கழிச்சு தான் ரம்ஜான் பண்டிகை வரும். அன்புராஜ் பாய், எங்கள் வீட்டில் கருவேப்பிலை, மருதாணி, துளசி, நிறைய பூச்செடி, நீலவேம்பு மரம். நிலவேம்பு மரமா? எல்லாமே இருக்கு அக்கா. சூப்பர்ப்பா. நிலவேம்பு மரம்லாம் இருக்கா? எங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடி, அது நல்லது. மருதாணி நல்லது. துளசி நல்லது. நிறைய பூச்செடி, அதுவும் நல்லது. நிலவேம்பு மரமா? நிலவேம்பு மரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்துருப்பேன். ஆனால் இதுதான் நிலவேம்புன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சிங்க என்ன டிபிலாம் சேஞ்ச் ஆயிருக்கு. சிங், ஹாய், வெல்கம் டு மை லைவ். ஹாய், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? Sing, how are you? Yes, I'm fine. How's your cat? Cats all are fine. They are in front room. சுப்பிரமணி, என் மகள் பிடிங் கையில் வைக்கும். ரொம்ப நல்லது. Sing, where is Manju boy? He is going out. Now only eating and going out. அன்புராஜன் போய், எங்கள் ஊரில் ஏதாவது வைத்தியத்துக்கு செடி தேவைன்னா எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்படியா? உங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயும் வளர்ப்பாங்களா? நிலவேம்பு நல்லதில்ல, கஷாயம். வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நிலவேம்பு? வேப்பலை செடி மாதிரியே தான் இருக்குமா? சுப்பிரமணி, நீங்களே அழகு, அழகியன் அழகு. எல்லாருக்கும் நல்ல. அது நம்ம கை செவக்கும்ல, அப்போ அது பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். இதோட வாசனை நமக்கு நல்லா தூக்கம் வரும். உடம்புக்கு குளிர்ச்சி. தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தேய்ப்பாங்கல்ல முன்னெல்லாம், உடம்புக்கு குளிர்ச்சி. சீமான், ஹாய் சீமான், ஐ எம் பேக். வெல்கம் பேக். Sing, now he is okay or feeling sad, Manju boy? Oftenly he is gone out. Yesterday night and day before yesterday night also they gone out, and early morning only he came. He gone out for rounds, I think. Majnu boy. How are you? Have you had your breakfast? இப்போ ஒரு 1 வீக்காக வெளியே போயிட்டு தான் இருக்கான். இல்லைன்னா இங்கே தானே இருப்பான். இந்த குட்டிங்கெல்லாம் வந்தோடனே அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு போல். சுப்பிரமணி, அவன் ஓடிடுறான் வெளியே. எங்கள் ஊரில் மழை பெய்யுது, மழை காற்று அடிக்குது. நியூ கேட் கிட்டன். சுப்பிரமணி, என் வீட்டில் கருவேப்பிலை, கொய்யா, மாதுளை, ஆரஞ்சு, மாமரம், தென்னை, கொடுக்காப்புளி, எலுமிச்சை, வாழை மரம் இருக்கு. உங்கள் வீட்லையேவா? பரவாயில்லையே, எல்லா மரமுமே ரொம்ப ஒரு அற்புதமானதுப்பா. கருவேப்பிலை, கொய்யா மரம், மாதுளை, ஆரஞ்சு மரம்லாம் இருக்கா? மாமரம், தேங்காய் மரம், கொடுக்காப்புளினா அந்த கொடுக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது உடம்புக்கு நல்லது. அது 1/4 கிலோ 100 ரூபா சொல்லுவாங்க சீசன் டைமில். எலுமிச்சை மரமும் இருக்கா? வாழை மரம் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எதுவுமே கடையிலே வாங்க வேணாம் போல். அன்புராஜ் போய், எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தான் பூச்செடி, மருதாணி செடி அதிகமாக வளர்த்துச்சு அக்கா. பொம்பளை பிள்ளைங்க தான் ஆசையாக வளர்ப்பாங்க. முன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக வளர்ப்பாங்க. இப்போல்லாம் பசங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குறாங்க. முன்னெல்லாம் அந்த கனகாம்பர பூச்செடி, மல்லிகைப்பூ செடி, ரோஜா பூச்செடி, இதெல்லாம் மருதாணி செடி, இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் ஆசைப்பட்டு வச்சு வளர்ப்பாங்க. சின்ன இடம் இருந்தாலும் அதில் வளர்ப்பாங்க. சுப்பிரமணி, இங்கே 2-3 நாள் மழை.